ஹாய் காய்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் எப்படி மேக் பண்ணுறது பார்த்தோம். இப்போ நம்ம ஃபார்மேட்டிங் டேக்ஸை தனித்தனியாக எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்டைல் ஷீட் வந்து தனியாக க்ரியேட் பண்ணி HTML லிங்க் அப்படிங்கிற ஒரு டேக் மூலிமா நான் வந்து அந்த ஃபைலோட நேமை வந்து இங்கே கொடுத்து நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஆஸ் யூஷுவல் பாடி அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம பாடிக்குள்ளே என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோமோ அது ஃபுல்லாமே அது வந்து செலக்ட் ஆகும். பேராகிராஃபில் தான் நான் ஃபிச் பண்ணி வச்சுருக்கேன். அதனால நான் வந்து பேரா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அதோட ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும், அது மார்ஜின்லேருந்து எவ்வளோ பிக்சல் தள்ளி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டேன். போல்டுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டு அதோட ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இட்டாலிக்கு வந்து ஃபாண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறத இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கும் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். இங்கே அண்டர்லைனுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அண்டர்லைன் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்னா, நமக்கு வந்துட்டு மேலே A² அப்படின்னு இருக்கிறது தான் சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஃபாண்ட்டோட சைஸ் வந்து எனக்கு சின்னமாக தான் இருக்கணும். ஸோ அதனால் ஸ்மாலர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரிப்ட்டுக்கும் அதே மாதிரி தான் ஸ்மாலர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாண்ட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏன்னா அதுதான் பிக்கோட பர்பஸ். ஸோ அதனால் அதுக்கு 1.2 EM அப்படிங்கிற ஒரு சைஸ் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராங்குக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லா போல்டு மாதிரியே அல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்னு சொன்னோம். ஸோ போல்டுக்கு அல்டர்னேட்டிவாக அது இங்கே இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லைவ் சர்வர் அப்படி கொடுத்தேன்னா ஸோ நான் ஃபெச் பண்ணிக்கிற கலர் மாதிரியே எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.